எண்ணூர் காட்டுப்பள்ளியில் இருக்கிற அனல் மின்நிலைய வளாகத்தில் நிலக்கரி சேமிப்பு கிடங்கும் கட்டுமானம் ஒன்று சரிந்து அசாமைச் சேர்ந்த 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் ஒவ்வொன்றாக நேற்று இரவு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று போலீஸ் தரப்பிலான அந்த நடவடிக்கைகள் முடிந்ததற்கு பிறகு மருத்துவமனையில் அவர்களின் உடல்கள் உடற்கூராய்வு செய்யும் பணி நடைபெற்று முடிந்து தற்பொழுது முடிவுற்ற உடல்களை எல்லாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய உடல்களை பதப்படுத்தி எம்பாமிங் செய்து நாளை காலை 8:30 மணிக்கு அசாமுக்கு அவர்களுடைய உடல்கள் கொண்டு செல்லப்படவிருக்கிறது. அவர்களுடைய திரு உடல்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் நானும் நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், ராயபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த 9 பேருமே அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் மட்டும் சிறிய அளவிலான காயங்களோடு இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் உடல்நிலை சீராக இருக்கிறது. பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். 9 பேரும் சம்பவ இடத்திலேயே இயற்கை எய்தியவர்கள். மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உடல்களை எல்லாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு எம்பாமிங் செய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.